ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குறது எப்படி, அதில் இருக்கிற சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்கேருந்து வாங்குறது, எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிற டவுட்லாம் மேஜராக நிறையா பேருக்கு இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஷேரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ஷேர் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு. நான் எந்த இடத்துல ஷேர் வாங்கணும், அதாவது 2 இடம் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, சரிங்களா, இன்னொன்று என்எஸ்சி. ஸோ பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா. பிஎஸ்சி அதாவது என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, என்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது இதில் நிறையா கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். பிஎஸ்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் இருக்குது. என்எஸ்சியில் 2000 கம்பெனிஸ், 2050க்கு மேலே இருக்குது, சரிங்களா. இப்போது நான் என்எஸ்சியில் ஷேர் வாங்கணுமா பிஎஸ்சியில் ஷேர் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ நான் என்எஸ்சியில் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். அப்போ இங்கே ஒரு டவுட் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன், எப்படி நீங்கள் வந்து பேங்க்கில் வந்துட்டு, அதாவது பணம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஏடிஎம் வச்சு வித்ட்ரா பண்ணிக்கிறோம், பேங்க் மூலமாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி தான். பட் ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அப்போது யார் பேச்சையும் கேட்க வேணாம். இந்த டிமேட் எப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம யாரை அணுகணும் அப்படிலாம் இல்லை. இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட் அப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா. டாப் 5 டாப் 10 எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இதில் யார் இடத்துல இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுவும் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா, சரிங்களா. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும், சரிங்களா. இப்படி ஓப்பன் ஆனவுடனே நீங்கள் எங்கே ஷேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோடனே இதில் வந்து தான் நீங்கள் ஷேர் வாங்க முடியும். என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ நீங்கள் ஷேர் வாங்க முடியாது. அங்கே ஷேர் லிஸ்ட்டாக இருக்கும், எந்தெந்த கம்பெனி டாப்பில் இருக்குது அப்படிங்கிற போய் நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெஃப்டி, என்எஸ்சியில் வந்தீங்கன்னா நெஃப்டி 15 இருக்கும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜராக டாப்பில் இருக்க கம்பெனி தெரியும். பிஎஸ்சி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு சென்செக்ஸ் வியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க டாப்பான கம்பெனிஸ் என்னன்னு தெரியும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், அனுபவம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக டைம் பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிற கம்பெனி இப்படியே பார்க்குறேன், சரிங்களா. இப்படி பார்த்தோன்னா நான் எந்த கம்பெனியில் வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு இப்படி க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஏன் வந்து கடைசியில் இருக்க கம்பெனி நான் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது, சரிங்களா. அதாவது நெஃப்டி நெக்ஸ்ட் 50 எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது, மார்க்கெட்டே டவுனில் இருக்குது. அப்போது இங்கே 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஷேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இன்ட்ராடே பண்ணுறீங்க. இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே நீங்கள் வந்து ஷேரை விற்கிறது தான் என்னது அப்படின்னா இன்ட்ராடே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், சிப்லா அப்படிங்கிற ஒரு ஷேரை நான் வாங்க போகிறேன், சரிங்களா. என் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்எஸ்சியும் காட்டும் பிஎஸ்சியும் காட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே கம்பெனி என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும், சரிங்களா. அப்போ நான் என்எஸ்சியில் தான் வாங்க போகிறேன். ஸோ என்எஸ்சியை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும், ஷேர் வாங்குறதுக்கு பை செல் அப்படிங்கிற ஷோ ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் யதார்த்தமாக உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. இப்போது 1443 நம்ம வாங்குகிறோம், பை பண்ணுறோம் அப்படின்னா மேலே போக 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 உங்களுக்கு என்ன வரும், லாபம் வரும். இப்போ வந்து 1445 போயிருச்சு, 46 போயிருச்சு அப்படின்னா 2 ரூபா 3 ரூபா அப்படிங்கிற லாபம் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. இது யதார்த்தமாக எல்லோரும் பண்ணக்கூடியது. மேலே போக. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணலாம், சரிங்களா. டைரெக்டாக ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ண வேண்டாம். இந்த ஷேர் கீழே இறங்குன்னு தெரிஞ்சு, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் இருக்குது, சரிங்களா. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு ஷேர் வந்து நிறைய ஷேர் கீழே இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்எஸ்சியில் எடுத்தது எங்கே இருக்குது, கடைசியில் மொத்தம் 50 கம்பெனி இருக்குது.
மேலே இருக்க பாசிட்டிவான ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனியில் நான் எடுக்கலை, கீழே நெகட்டிவில் போயிட்டுருக்க கம்பெனி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஷேர் எனக்கு சரி இது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறேன். அப்போது செல் பண்ணுங்க. இது வந்து யதார்த்தமாக நீங்கள் பண்ணி பார்த்தா தான் புரியும். பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டியே 2 தான். ஒரு ஷேரை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், செல் பண்ணி, இப்போ 100 ரூபாயில் செல் பண்ணுறீங்க, 90 ரூபா வந்து திரும்ப பை பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும், 10 ரூபா ப்ராஃபிட்டு. சரிங்களா? இது வந்து கீழே இறங்குங்க, இது ஒரு பெனிஃபிட். 2வது என்ன அப்படின்னா லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 5x அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் லாங் டேர்ம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் இந்த இடத்த பாருங்கள், எனக்கு நான் ஃபுல் அமௌண்ட்டு நான் பே பண்ண வேண்டியிருக்கும். 1444 நான் பே பண்ண வேண்டியிருக்கும். இதே இது நான் இன்ட்ராடே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா வெறும் 288 ரூபான்னா கீழே இருக்குது பாருங்கள், இவ்வளோ நான் பே பண்ணாலே போதும், என்னால் ஒரு ஷேர் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். சரிங்களா? ஏன்னா 5 மடங்கு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம், ஷேர் வாங்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு இருக்குது, லிமிட் இருக்குது. லிமிட்னால் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணும் எனக்கு வந்து 1442க்கு வந்தால் எனக்கு வந்து செல் பண்ணிட்டு சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? நான் மார்க்கெட் ஆர்டர் ஓடுறதுலே என்ன ப்ரைஸில் ஓடுதோ நான் அதிலே கொடுத்துட்றேன். நான் இப்போ செல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆர்டர். சரிங்களா? எனக்கு செல் ஆயிடுச்சு. இனி இது கீழே இறங்க ஈவினிங் கூட டைம் இருக்குது. எனக்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஈவினிங் வரைக்கும் நான் அதை வச்சுக்கலாம். நான் டிசைட் பண்ணுறேன், இதை 15 மினிட்ஸில் விற்கிறேன், லாபம் வருது, எப்போ வேணாலும் இதை நீங்கள் விற்றுக்கலாம். இதே இது நீங்கள் லாங் டேர்ம் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களால் செல்லெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? லாங் டேர்மை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும், இல்லை நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும்னாலும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் அப்படிங்கும்போது. சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட்டோ தேவையான அமௌண்ட்டோ, இதுதான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல, மேஜராக பண்ணுறது தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதை வச்சுட்டு 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ வேணுமோ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அமௌண்ட் இங்கே காட்டும். ஸோ நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாங் டேர்மில் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஆனால் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லிவரேஜ்லாம் கொடுத்துருக்காங்களோ, அதனால் அந்த ட்ரேடை நீங்கள் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா நாலேஜ் வேணும். ஒன்றுமே தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறையா பேர் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நுட்பமாக கவனிக்கிறது. சரிங்களா? லாங் டேர்ம் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, லாங்கில் எப்போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும். அதே மாதிரி இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ஷேர் எவ்வளோக்கு வாங்கினேன் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1442க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இது கீழே போக லாபம், மேலே ரொம்ப போயிடக்கூடாது. சரிங்களா? மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு நஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், 1450ன்னு போட்டு வச்சுக்கணும். ஏன்னா மேலே ஏற நமக்கு என்ன ஆகும், நஷ்டமாகும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், குழம்ப வேண்டாம், நிறையவே கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம். இப்போ நான் செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மேலே ஏற எனக்கு நஷ்டம் வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ். இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டுட்டு நான் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா 1450 மேலே ஏறி ஒரேடியாக 1460க்கு அப்படி டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு 1450 எனக்கு என்ன பண்ணிடும், வாங்கி கொடுத்துரும். இந்த இடத்துல வந்து வாங்கி கொடுத்தா என் ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா செல் பண்ணியிருக்கேன். அப்போ என் ஆர்டர் க்ளோஸ் ஆகி எனக்கு லாஸ் வந்து வெறும் 10 ரூபாயில் எனக்கு என்ன ஆகும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1440லேருந்து 50 போகும். எனக்கு அந்த லாஸுங்கிறது என்ன ஆயிரும், அதுவே வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு பெரிய லெவலில் லாஸ் வராது. அதனால் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதை பிகினராக வரும்போது நீங்கள் இதை ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.